வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் பவி. வாங்க சேர்ந்தே பயணிப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4ஓட சிலபஸான தமிழில் அழகு 2 சொல்லகராதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் வந்துட்டு நம்ம தாய்மொழி தமிழ் இருந்தால அகரவரிசை உயிர் எழுத்துலேருந்தே ஆரம்பிப்போம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்ற டாப்பிக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அகர வரிசைனா என்ன, அதை எப்படி வரிசைப்படுத்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து அப்படின்னா 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, மொத்தமாக கூட்டினா 247. இதுதான் மொத்த தமிழ் எழுத்துக்கள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் உயிர்மெய் எழுத்து வந்து தோன்றுது. அப்போது அந்த வரிசை எப்படி அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கணுன்னா, உயிரெழுத்தாக அமைஞ்சிருக்கா, அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் வந்து மெய்யெழுத்தில் வராது, ஏன்னா இக்கிஞ்சு எழுத்து வராது. அப்போது உயிர்மெய் எழுத்தில் தொடங்குதா, இல்லை உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து வருதா. அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து வரும்போது முதல்ல நம்ம எதை எடுத்துக்கணும்னா உயிரெழுத்தை தான் சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உயிர் மெய் எழுத்தை சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இக்கு கூட்டல் அதுதான் வந்து காவாக மாறும். அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு உயிரெழுத்தான அதில் வர்ற எழுத்துக்களை சூஸ் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் தான் அதுக்கு பின்னாடி கீழே வருகிற க க கி கி குக்கு அந்த மாதிரி எழுத்தை வந்துட்டு சூஸ் பண்ணணும். இப்போது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அகர வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு ஒரு 4 சொற்கள் கொடுத்துருவாங்க. அந்த 4 சொற்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று உயிரெழுத்தில் இருக்குதா, அந்த 4 சொற்களில் எது ஃபஸ்ட்டு உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதா, ஏதாச்சும் ஆரம்பித்தா அதை எடுத்து ஃபஸ்ட்டில் போடணும். இல்லை உயிரெழுத்து மெய்யெழுத்து கலந்து வந்திருக்கு அப்படின்னா, உயிர்மெய் எழுத்து அந்த சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னும் போது அதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து போடணும். 2வது மெய்யெழுத்தில் க ஞ ச அப்படி போடக்கூடாது, அந்த வரிசையை போடக்கூடாது, செங்குத்தாரக்கு வரிசையை போடக்கூடாது. இப்படி க க கி கி அந்த வரிசை இருக்கு இல்லையா, ஒரு வரிகள் நம்ம எழுதுகிற வரிகள் நம்ம இப்போ நோட்டில் ரைட் பண்ணும்போது எப்படி எழுதுவோம், இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு மேல் லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழ் லைன் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் அகர வரிசைப்படுத்தும் போது மேல் லைன் ஃபுல்லும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழ் இருக்க லைனை ஆரம்பிக்கணும். அது போல தான் அகர வரிசைப்படுத்தணும். இப்போ 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் உயிரெழுத்து மட்டுமே கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உயிர்மெய் எழுத்து மட்டுமே கொடுக்கலாம் ஆரம்பிக்கிற மாதிரி. சப்போஸ் உயிரெழுத்து மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ இல கொடுத்தாங்கன்னா சரி ஓகே, நம்ம ஆக்கு அப்புறம் ஆ தான், ஆக்கு அப்புறம் ஈக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இது ஆலே கொடுத்துட்டாங்க, இல்லை ஈலே கொடுத்துட்டாங்க முதல் எழுத்து அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டமாக 2வது எழுத்தை பார்க்கணும். ஆக்கு அப்புறம் வர எழுத்து வருதா, கடைசி வருதா, நடுவில் வருதா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். அதை 2வது எழுத்தை செக் பண்ணால் தான் நம்மளால் அந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ண முடியும். இப்போது எடுத்துக்காட்டு புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அகரவரிசை அப்படின்றத பார்ப்போம். புக்கில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அந்த மொழி ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயல் முடிஞ்சோன்னே வரும் இல்லையா, அந்த மாதிரி இதில் தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. நான் இனி எல்லாம் அப்டேட் பண்ணுறேன், 6th 12th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இதில் கொடுத்துருக்கிறத பார்ப்போம். அகரவரிசைப்படுத்துக: எழுத்து, ஒளி வடிவம், அழகுணர்ச்சி, ஏழ்கடல், இரண்டல்ல, ஊழி, உரைநடை, ஔகாரம், ஓலைச்சுடிகள், ஆரம்னி, ஈசன், ஐயம். இப்போது இதில் கொடுக்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உயிரெழுத்துக்கள் வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது உயிரெழுத்துக்கள் ஆலேருந்து வரைக்குமே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதால வரிசைப்படுத்திடுவோம். இதுவே உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் கலந்து கொடுத்தா எப்படி வரிசைப்படுத்துன்னு இனி வரும் எடுத்துக்காட்டில் பார்க்கலாம். இப்போது இதை அகர வரிசைப்படுத்திடலாம். இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரும், ஆ இ உ ஏ தான். அப்போது ஃபஸ்ட்டு இதில் ஆள் என்ன கொடுத்துருக்காங்க, அழகுணர்ச்சி. 2வது ஆள் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரம்னி. 3வது இரண்டல்ல. 4வது ஈசன். அ இ உ. அப்போ ஊன உரைநடை, ஊழி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏழு என்ன இருக்குது, எழுத்து. அதுக்கப்புறம் ஏழ்கடல். அதுக்கப்புறம் ஐயம். அதுக்கப்புறம் ஓல ஒளி வடிவம், ஓல ஓலைச்சூடிகள். அதுக்கப்புறம் ஔகாரம்.
இப்படி இது உயிரெழுத்தா இருக்கிறதுனால அழகா ஈஸியா வரிசைப்படுத்தியாச்சு. இதுக்கப்புறம் உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து கலந்து வர மாரி பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு எடுத்துக்காட்டு குடுத்துருக்கேன். இத கண்டுபிடிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஹீரோஸ் பேர் இல்லையா? அதனால. ஃபர்ஸ்ட் ஒண்ணு அஜித், சூர்யா, விக்ரம், கமல். இது சொற்களா குடுத்துட்டாங்க. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரணுன்றத நம்ம ஆர்டர் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. அஜித், சூர்யா, விக்ரம், கமல்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கேன்? உயிர் எழுத்து வருதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன இருக்கு? உயிர் எழுத்து வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டா? அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய்யெழுத்து. மெய்யெழுத்து சு. சு வருது ஓகே. ஆனா சா, சு எதுல வரும்? ச, சா, சி, சி, சு, சு அப்படி தான் வரும். ஆனா சாவுக்கு முன்னாடியே என்ன வரும்? க வரும். அப்போ க, ஆக்கு அப்புறம் க வர எழுத்து லெட்டர் எங்க இருக்கு? 1, 2, 3 4வது லெட்டர் பாருங்க. அஜித், கமல், சூர்யா, விக்ரம். நம்ம எப்படி பார்க்கணும்னா, உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும். 2வது உயிர்மெய் எழுத்து வருதான்னு பார்க்கணும். எல்லா எழுத்துலேயும் எழுத்து உயிரெழுத்தாவோ இல்லை உயிர்மெய் எழுத்தோ ஒரே எழுத்தா தொடங்குச்சுன்னா அதுக்கப்புறம் 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்தும் ஒரே எழுத்துல தொடங்குச்சுன்னா அப்புறம் 3வது எழுத்து பார்க்கணும். இப்போ அடுத்தது பார்க்கலாமா? நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளைன்னொன்னே நம்ம காலநிலை வரிசைப்படி போற்றக்கூடாது. அதை மெயினாக பார்க்கணும். நேற்று, இன்று, நாளை இது அகர வரிசைப்படுத்துக. அப்படின்னும் போது இப்போ நேற்று, இன்று, நாளை அப்படின்றதுல எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா உயிரெழுத்து. உயிரெழுத்துல இன்று இ இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு இன்று அப்படின்னு போகணும். செகண்டு என்னது? நாளை அப்படின்னு வரும். நாளை அப்படின்றது எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்? ந வருமா நே வருமா? நாளை அப்படின்னு நான் தான் வரும். நேச்சால நான் வந்ததுக்கப்புறம் தான் நே வரும். அப்போது இதில் ஆர்டர் பண்ணால் எப்படி பண்ணணும்? இன்று, நாளை, நேற்று அப்படி தான் இதை வரிசைப்படுத்தணும். செகண்ட் ஒன்று காலை, மாலை, இரவு அப்படின்னு கொடுத்துரு. இதையும் நம்ம காலநிலை பார்த்து ஆர்டர் பண்ணக்கூடாது. அகர வரிசைப்படுத்தி தான் ஆர்டர் பண்ணணும். காலை, மாலை, இரவு. இதில் உயிரெழுத்து எது? இ. ஈனா இரவு. இரவு தான் ஃபஸ்ட்டு வரும். 2வது கேனச்சல க காலை அது 2வது வரும். அப்போ அதுக்கப்புறம் மாலை அது 3வதாக வரும். அதுக்கப்புறம் 3வது பார்ப்போம். கல்வி, கம்பீரம், காட்சி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? உயிரெழுத்து வந்தால் உயிரெழுத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து வந்தால் உயிர்மெய் எழுத்து பார்க்கணும். இப்போ இதில் உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. 3மே என்னது? கன்னு ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 தான் கல ஆரம்பிச்சிருக்கு. 3வது காட்சி அப்படின்றது தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டில் 2ம் ஒரே எழுத்தாக இருக்கிறதுனால அதுக்கு அடுத்த வர 2வது எழுத்தை பார்க்க சொல்லியிருக்கேன். அப்போ 2வது எழுத்து என்ன? இல், இம்மு. அப்போ இம்மு ஃபஸ்ட்டு வருமா இல்லு ஃபஸ்ட்டு வருமா? இம்மு தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்னா க, ந, ச, ட, ந, த, ப, ம. பக்கப்புறம் ம. மக்கப்புறம் எ, ர, ல. அதாவது இம்முக்கு அப்புறம்தான் இல்லு வருது. அப்படின்னும் போது கம்பீரம் அது ஃபஸ்ட்டு. செகண்டு கல்வி. அதுக்கப்புறம் காட்சி துணைக்கால் இருக்கிறதுனால அது இது 2 அது முதல்ல துணைக்கால் இல்லாமல் வரதுனால குறில் தான் ஃபஸ்ட்டு வரும், நெடில் அப்புறம் வரும். அப்படின்றதுனால இது ஃபஸ்ட்டு கம்பீரம், 2வது கல்வி, 3வது காட்சி. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட்டு நீ, நான், நாம். இதை எப்படி பார்க்குறது? ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்? இது 3மே ஒரே எழுத்தில் இருக்கனால ரொம்ப ஈஸி. நானா, நீ, நூனு, நேனே, நை அப்படின்றதுனால இப்போ இதில் 2 எழுத்துமே ந தான் ஆரம்பிக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னும் போது 2 எழுத்துமே 4 ஆரம்பித்தா 2வது என்ன பார்க்க சொல்லிருக்கேன்? 2வது எழுத்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னு, இதில் இம்மு. இப்போ இன்னு ஃபஸ்ட்டு வருமா இம்மு? இதில் ஈஸியாக சொல்லலாம். இன்னு தான் லாஸ்ட்டில் வரும். அப்படியே இம்மு தான் ஃபஸ்ட்டு. அப்போ இதில் என்னது? நாம் ஃபஸ்ட்டு வரும். 2வதாக நான், அதுக்கப்புறமா தான் நீ அப்படின்ற மாதிரி வரும். 5வது பாயிண்ட் உலகம், உறவு, பிரபஞ்சம். இல்லை என்ன ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லியிருக்கேன்? உயிரெழுத்து வந்திருக்கான்னு பார்க்கணும். உயிரெழுத்து வந்திருக்கா? வந்திருக்கு. உலகம், உறவு 2மே என்னது? அப்போ அது உயிரெழுத்து தான். இப்போ 2 எழுத்தும் ஒரே எழுத்தில் ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு அடுத்து வர எழுத்து என்னன்னு பார்க்கணும். ல, ர. ல ஃபஸ்ட்டு வருமா? ர ஃபஸ்ட்டு வருமா? ல தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ உலகம் ஃபஸ்ட்டு, செகண்டு உறவு, 3வது பிரபஞ்சம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 கொஷின் மார்க் கொடுத்துருக்கேன். அதை சால்வ் அவுட் பண்ணி கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.